ரெண்டாவது வந்து நாட்டு மாட்டு பால் 1 லிட்டர் பால் கறந்து குடிச்சாலும் அதனுடைய தன்மை வேற. கண்டிப்பாங்க. அதனுடைய தன்மை வேற. என்னதான் எச்எப் ஜெர்சி மாட்டுல 10 லிட்டர் பாலை கறந்து குடிச்சாலும் அது பச்சை தண்ணி குடிக்கிறது சமாதானம். இதுல அரைப்படி 1 லிட்டர் பால் குடிச்சாலும் கிழங்காட்ட வளரும் குழந்தைங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறோம் நம்ம. பல்லடம், திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாரும் வர்றாங்க. இன்னுமே வரட்டு, மக்கள் எல்லாம் வரட்டு. ஆமா, தெரியாதவங்க தெரிஞ்சு வந்து எல்லாம் வாங்கிட்டு போய் 1 மாட்டு 2 மாட்டு வச்சு வளர்த்தி குழந்தைகள் பால் கொடுக்கறது. எதிர்ப்பு சக்தி நல்லா. ஹாஸ்பிட்டலுக்கு 10,000 மணல் கொடுப்போம், 50,000 கொடுப்போம். 1 லிட்டர் பால் இருக்கிற சத்து எதுலையும் இல்லை. புரோட்டீன் சத்து அவ்வளவு புரோட்டீன் இருக்குது நாட்டு மாட்டுல, காங்கையின மாட்டுல. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய வந்து வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு புரோட்டீன் சத்து நிறைய இருக்கிற மாதிரி எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு. எல்லாரும் சுத்தி வட்டார இருக்கிற மக்கள் பூரா வர்றாங்க. இன்னமும் வரட்டும், வந்து வாங்கிட்டு போய் மகளிர் இருக்கட்டும். ஓகே. வணக்கண்ணா, உங்க பேருங்கண்ணா? அண்ணா வணக்கம். நம்ம பேருங்க ராஜுங்க. கணேஷுங்க. எங்க மாப்பிள்ள கணேஷ் மூர்த்திங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க பல்லடம் சின்னக்கரையில இருந்து வர்றோங்க. சின்னக்கரை. சரிங்க. எத்தனை மாடுங்க கொண்டு வந்துருக்கீங்க? மாடு நாங்க 12 உருப்பி கொண்டு வந்தோங்க. சரிங்க. ஆமாங்க, எல்லாம் நாட்டு மாடுங்க. சரிங்க. நம்ம கூலி காலைங்க, இது காலைங்க. சரிங்க. நம்ம கண்ணுக்குட்டியில இருந்து வளர்த்துறோங்க. சரிங்க. எல்லாம் நாட்டு மாடு தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். கண்ணாபுரம். வருஷம் வருவீங்களாண்ணா? வருஷம் வருவோங்கண்ணா. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? ஆனா இது ரொம்ப வருஷமா. 9 வருஷமா. அதாவது மாடு விற்கிறதுக்கு மட்டுங்களா, வாங்கிட்டு போவீங்களா? வாங்கிட்டு போயிருங்க. இதெல்லாம் இப்போ வாங்கினதுங்களா? சரி சரி. நம்ம கண்ணு கொண்டு போகணும். சரிங்க. கண்ணபுரம் இந்த மாரியம்மன் கோயில் இருந்து இந்த சந்தையில இருந்து நம்ம சரி சரிங்க. இது என்ன விலைன்னா சொல்றீங்க? இது வந்துங்கன்னா 2 லட்ச ரூபா சொல்றேங்கண்ணா. 2 லட்ச ரூபா சொல்றீங்களா? வயசு எவ்வளோண்ணா இருக்குதுக்கு? ஆனா வயசு இப்ப 4ங்க. 4ங்க. ஆமாங்க. பல்லு எவ்வளோண்ணா? பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லுங்க. சரிங்க. ஃபைனல் எவ்வளோன்னு தரலாங்க? என்னங்கண்ணா ஃபைனல் ரேட் எவ்வளோன்னு தரலாம்? ஃபைனல்னா ஒரு 10-20 உடச்சு கொடுக்கலாம். சரி சரி. இந்த மாதிரி பசுகள் எல்லாம் வேணும்னா நம்மள கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ நீங்க வந்து மாட்டு வியாபாரிங்களா இல்ல வீட்டு வியாபாரி? இல்லைங்க, நாங்க சொந்தத்துக்கு விவசாயிங்க. சரிங்க. சரிங்க. நாங்க சொந்தத்துக்கு வச்சு வளர்த்துறோம். மாடு தேவைப்பட்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கேட்கலாம். நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கலாம். அப்படியே நம்ம நண்பர்கிட்ட இருக்கிறத வேணா உங்களுக்கு சர்ச் பண்ணி வாங்கி தரலாம். அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருந்தா? சரிங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 422ங்க. 98 422 477ங்க. 477 12. ஆமா. உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். ஓகே. எல்லாம் நாட்டு தான் வரீங்க. இந்த கண்ணபுரம் சந்தையிலே பூரா நாட்டு மாடுக்கு தான். நம்ம காங்கை இனம் சேர்ந்தது. அதுதான் நம்ம காங்கை பீரியடே வளர்த்தணும். சரி. அதுக்காகத்தான் நம்ம வச்சு வளர்க்குறோம். இந்த கண்ணபுரம் சந்தைக்கு எந்த ஊர்ல நோக்கத்தை வச்சு நம்ம பண்றது இல்ல. நாம வந்து 5-6 நாளா வச்சு இங்க வந்து எல்லாம் படுத்திருந்து செட்டு போட்டு காங்கை இன காலையில எல்லாம் வச்சு வளர்த்துறோம். காங்கை இனம் பிரிஞ்சிடக்கூடாது. அதற்காகவே நாங்க வந்து இதை சோர்ஸ் பண்ணி பண்றோம். சரி சரி. சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே செஞ்சுக்கிறீங்க? இங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு இங்கேயே படுத்து தூங்குறோம். இந்த இதான் இரவும் பகலும் இங்கேயே தான் இருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு இங்கே தாங்க? ஆமா, போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு வந்தான். சரி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு. வைக்கப்பிலுக்கு பஞ்சுமத்தைங்க. சூப்பர்ண்ணா. அதான் போட்டு படுத்துக்குவா. ஆமாங்க. நம்ம வயன் தானுங்க. நம்ம வயன் தான் 4 நாளா கூட இருக்காங்க. அடுத்த தலைமுறை வரணுங்க. எங்களுக்கு அப்புறம் காங்கை காலை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே கொண்டு வந்து அதை ஊக்குவிக்கிறோமுங்க. கண்டிப்பா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் எப்படி எல்லாம் நம்ம நாட்டு இனங்கள் இருக்குது, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய நம்ம இளைய தலைமுறைகளை கொண்டு வந்து 4-5 நாள் இங்கே இருக்க வச்சு காமிக்கிறோம். பரவாயில்ல. ஸ்கூல் லீவ்ல பாத்தீங்கன்னா செல்போன் வச்சு விளையாண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் வெள்ளிக்கிழமையில இருந்து பையன் இங்க தான் இருக்கிறானுங்க. எங்க பூச்சி இவங்க தாத்தா அவங்க எல்லாம் வந்து சின்ன வயசுல எங்களை கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கண்ணபுரம் தேர் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நாங்க எங்க பசங்களையும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணணும். ஆமா. ஏன்னா அழிஞ்சிடக்கூடாது. காங்கை ஏன்னா அழிஞ்சிடக்கூடாது. இப்போ மாடு அப்படின்னா பாத்தீங்கன்னா மாடுன்னு பொதுவாக சொல்லிடுறான். எத்தனை வகை இருக்குன்னு பாருங்க. காமிக்கணும் பசங்க. நிறைய வகை இருக்குதுங்க. ஆமா, நிறைய வகை இருக்குது. அந்த பாக்குறதுக்கு வேண்டிட்டு அந்த பார்வையில் கண்ணபுரம் தேர்ன்னு நம்ம கொண்டு வரோம். நல்ல முறையா இருக்குது. இப்போ எந்தெந்த ஊர்ல இருந்து சந்தைக்கு வர்றாங்க? அது புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த ஏரியால இருந்து நிறைய வர்றாங்க. நிறைய வந்து கண்ணபுரம் தேருக்கு வந்து அங்கிருந்து ஒரு காளைக்கு பிடிச்சிட்டு போய் வளர்த்துறக்காக பிடிச்சிட்டு போறாங்க. அதாவது இங்கிருந்து வாங்கிட்டு போனா மாடுகள் பெருகு அப்படின்னு ஒரு மாடுகள் பெருகு. அங்கிருந்து அவங்க வந்து கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் நம்பியே வர்றாங்க. ஐயா சரி. வந்து சாமி கும்பிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போய் அவங்க கடுத்தாரிக்கு போனாதான் அவங்களுடைய விவசாயமே பெருகுதுங்கிறாங்க. சரி சரி. அந்த மாதிரி இருக்குது கண்ணபுரத்தினுடைய மகிமை எப்படி. சரி. அதே மாதிரி கண்ணபுரம்னால நாட்டு மாட்டினுடைய ரகா காங்கையும் காலை அப்படின்றது அதனுடைய வர்க்கம் ஆயிப்போச்சு. எந்தெந்த வகையான மாடுகள் இங்க வந்திருக்குங்கன்னா? காங்கேயம் வந்திருக்குதுங்க. சரி. அப்புறம் அலிக்கர் வந்திருக்குது. கர்நாடகா பீரியடு அலிக்கர் பீரியடு வந்திருக்குது. சரி. அந்த மாதிரி ஒரு 4-5 வகையான ரகம் வைங்க. இந்த ஹெச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரிலாம் வராது? அந்த மாதிரி எல்லாம் வரது இல்லைங்க. நாட்டு இனம் மட்டும்தான். நாட்டு இனம் மட்டும்தான். காங்கேயம் கண்ணபுரம்னால நாட்டு இனம் மட்டும்தான்.
அதுக்கு மட்டும்தான் இவ்வளவு பேர் எல்லாம் மெனக்கட்டுட்டு பண்றாங்க முடிக்கிறாங்க. கண்டிப்பாங்க. நம்மளுக்கு அப்புறம் இருக்கிற தலைமுறை இதைய ஃபாலோ பண்ணணுங்க. ஓகே ஓகே. கண்ணுக்குட்டிங்க இந்த மாதிரி காலையை போக்குவரத்து வேணும்னா நம்மளுக்கு ஏதாவது கேட்டா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இருக்கிறத நம்ம சோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். சரி சரிங்க. வாங்கி கொடுக்கலாம். இனத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம். அப்புறம் சரிண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.